எக்ஸாம்பிள், உன் கணவனுக்கு திடீர்னு வேலை போகுது, யார் கஷ்டப்படுவா? மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படும். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆள் சரியில்லைப்பா, இந்த ஆள் குடிகாரனாக்குறான், வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனா அந்த பிரச்சனை உன்னை பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ ஒரு குற்றத்தை தேவனுக்கு முன்பாக செய்திருக்கிற. நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த காரியத்தை ஆவியானவர் துணை கொண்டு நீங்க காத்துக்கொள்ள என்று தேவ வசனம் நம்மோடு பேசுகிறது. எனக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசுவிடத்திலிருந்து வந்தீங்களே, இயேசுவிடத்துக்கு வந்திருக்கீங்களே, என்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவிடத்தில் வந்து இதை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, இயேசுவிடத்தில் வந்து என்னத்தை பெற்றிருக்கீங்க? சமாதானம். அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கும், சமாதானத்தை பெற்றிருப்பீங்க. கரெக்டா? சுகம். அப்போ பலவீனமாக இருந்திருப்போம், சரீரத்தில் வியாதிகள் எதாவது இருந்திருக்கும், அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கியிருப்பார், சுகத்தை கொடுத்தார்.